இன்று நாம் பூமியின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு அதிசய உலகத்தை பற்றி பேசப் போகிறோம். விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில் 6000 மீட்டர் ஆழத்தில் ஒரு விசித்திரமான உலகத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இங்கு ஆயிரக்கணக்கான புதிய உயிரினங்கள் வாழ்வதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த உயிரினங்களின் தனித்துவமான அம்சங்கள் என்ன? இந்த கண்டுபிடிப்பு நம் உலகை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆழ்கடலில் 7500க்கும் மேற்பட்ட நுண்ணுயிரிகளை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டுள்ளார்கள். இவற்றில் சுமார் 90% ஏலியன்கள் என்று சொல்லப்படுகிறது. இது அறிவியலுக்கு முற்றிலும் புதிதாக உள்ளது. இந்த புதிய ஆராய்ச்சியில் இதற்கு முன்பு பார்த்திராத ஆயிரக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி இனங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். மிகவும் ஆழமான பகுதியான மரியானா அகழி உட்பட கடலின் ஆழமான இடங்களில் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது. ஆழ்கடல் என்பது நம் பூமியின் மேற்பரப்பில் 70% உள்ளடக்கிய ஒரு பெரிய மற்றும் மர்மமான இடமாகும். கடல் மண்டலம் என்பது கடலின் மேற்பரப்பிலிருந்து 6000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் உள்ளது. இது பூமியின் மிக கடுமையான சூழல்களில் ஒன்றாகும். 30 எம்பயர் ஸ்டேட் கட்டிடங்கள் அல்லது மவுண்ட் எவரெஸ்டை அங்கு பொருத்த முடியுமா? இந்த இடத்தில் சூரிய ஒளி ஊடுருவாது. எனவே இங்கு வாழும் உயிரினங்கள் நிரந்தர இருள், அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலை போன்ற தீவிர சூழல்களுக்கு ஏற்றவாறு உருவாகியுள்ளன. இந்த சூழலில் உயிரினங்கள் வாழ்வது மிகவும் சவாலானது. மேலும் சீன ஆராய்ச்சியாளர்கள் கடலின் ஆழ்பகுதியில் 33 ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் மூலம் வண்டல் மற்றும் கடல் நீரின் மாதிரிகளை சேகரித்துள்ளார்கள். இந்த மாதிரிகளின் ஆய்வில் 7564 நுண்ணுயிர் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் 90% புதியவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நுண்ணுயிரிகள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் காணப்படுகின்றன. சில நுண்ணுயிரிகள் சிறிய மற்றும் எளிமையான மரபணுக்களை கொண்டுள்ளன. சில நுண்ணுயிரிகள் விசித்திரமான வடிவங்களில் காணப்படுகின்றன. எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் இந்த நுண்ணுயிரிகளின் தனித்துவமான அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. மேலும் விஞ்ஞானிகள் ஆழ்கடலை ஆய்வு செய்ய அதிநவீன கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தியுள்ளார்கள். ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல்கள், ரிமோட்லி ஆபரேட் வெஹிக்கிள்ஸ் மற்றும் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் போன்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கருவிகள் ஆழ்கடலின் கடுமையான சூழலில் செயல்படக்கூடியவை மற்றும் நுண்ணுயிரிகளை சேகரிக்கக்கூடியவை. மேலும் ஆழ்கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிரிகள் 2 முக்கிய உயிர் வாழும் முறைகளை கொண்டுள்ளன. சில நுண்ணுயிரிகள் சிறிய மற்றும் எளிமையான மரபணுக்களை கொண்டுள்ளன. இது திறமையாக வாழ உதவுகிறது. இந்த நுண்ணுயிரிகள் குறைந்த ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி உயிர் வாழ்கின்றன. மற்றவை மாறுபட்ட சூழலுக்கு ஏற்ப பெரிய மரபணுக்களை கொண்டுள்ளன. ஆழ்கடலில் நுண்ணுயிரிகள் குறிப்பிட்ட இடங்களில் ஒன்றிணைந்து வாழ்கின்றன. மேலும் ஊட்டச்சத்துக்களை பகிர்ந்து மற்றும் பாதுகாப்பான உயிர் படலங்களை உருவாக்கி ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து வாழ்கின்றன. மேலும் விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியின் தரவை மரியானா அகழி சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் ஆன்லைனில் கிடைக்க செய்துள்ளார்கள். இது கடலின் ஆழத்தில் வாழ்க்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆராய்ச்சி மருத்துவம் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் உதவுகிறது என்றும் கூறுகிறார்கள். மேலும் இந்த ஆழ்கடலில் நுண்ணுயிரிகள் இருப்பது சாத்தியமானால் அது பூமியில் உயிரினங்கள் பற்றிய நமது புரிதலை மாற்றும் என்று கூறுகிறார்கள். இந்த நுண்ணுயிரிகள் உயிரி தொழில்நுட்பத்தில் புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றன. உதாரணமாக இந்த நுண்ணுயிரிகள் புதிய என்சைம்கள் மற்றும் மருந்துகளை உருவாக்க பயன்படுமாம். இந்த நுண்ணுயிரிகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சுத்தம் செய்யவும் பயன்படலாம். மேலும் ஆழ்கடல் நுண்ணுயிரிகளை மேலும் ஆய்வு செய்ய எதிர்காலத்தில் பல திட்டங்கள் தொடங்கப்படலாம். மேம்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆழ்கடலை பற்றி மேலும் தகவல்களை வழங்க உதவும். ஆழ்கடல் நுண்ணுயிரிகள் பூமியில் உயிரினங்கள் பற்றிய நமது புரிதலை மாற்றும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.